Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் டைம் டொமைன் அனாலிசிஸோட இன்ட்ரடக்ஷனும் அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்னெல்லாம்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் 2 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். இப்போது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ் என்னென்னா நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமில் ஒரு சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்து பார்க்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் என்னெல்லாம்னா ஸ்டாண்டர்ட் இன்புட்ஸ் சிக்னல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்டெப்பு, ரேம்ப்பு, இம்பல்ஸு, பேராபோலிக், சைனசாய்டல் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் சிக்னல்ஸ். இதை கொடுத்து எப்படி ஒரு சிஸ்டம் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இதோட பர்பஸ் என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த சிஸ்டம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, இல்லை எப்போ அதோட நம்ம டிசைர்ட் வேல்யூ நம்ம நினச்ச வேல்யூவை அது எந்த டைமில் அது ரீச் பண்ணுது, கரெக்டாக எப்போ ரீச் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் சிக்னல்ஸ் கொடுத்து பார்க்குறது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் சிக்னல்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தோம்? ஸ்டெப்பு, இம்பல்ஸு, ரேம்ப்பு, பேராபோலிக், சைனசாய்டல். இதைத்தான் நம்ம டீட்டெயிலாக ஒரு இதாக நம்ம இண்டிவிஜுவலாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் சிக்னலில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பல்ஸ் சிக்னல். இது என்னன்னா ஒரு சடனாக ரொம்ப ஷார்ட்டாக ஸ்ட்ராங் இன்புட், அதாவது ஒரு ஷாக் மாதிரி கொடுக்குற இன்புட் சிக்னலுக்கு பேர் தான் இம்பல்ஸ் இன்புட். ஓகேவா? ஜென்ரலாக நம்ம இம்பல்ஸ் இன்புட் சிக்னலில் டெல் ஆஃப் டீன்னு சொல்லுவோம். நம்ம சொன்ன மாதிரி சடன் ரைஸ், அதாவது இப்போ டைம் பீரியட் ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும்போது திடீர்னு ஒரு சடன் ஷாக் மாதிரி சடனாக நடக்கிற அந்த சேஞ்ச் நம்ம T0ல் இருக்கும்போதே அது 1ஆக இருக்குது. அப்போ பாருங்கள், கிராஃப் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இது டைமு T0ல் இருக்கும்போதே ஒரு சடனாக ஒரு ரைஸ் வர்றது தான் அதை நம்ம டெல் ஆஃப் டீயில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது கிராஃப். எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். ஒரு ஹேமரை ஹிட் பண்ணுறோம் ஒரு வாலில். ஹேமர் உங்களுக்கு தெரியும், ஒரு சுத்தியல் வச்சு ஒரு வாலில் நம்ம அடித்தோன்னா அப்போ ஒரு டக்குன்னு ஒரு இம்மீடியட்டாக ஒரு இம்பேக்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் இதை இம்பல்ஸ் இன்புட் சிக்னல். அதோட எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இது எதுக்கு இது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம என்ன ஸ்டடி பண்ணுவோன்னா சிஸ்டமோட இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதாவது இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த சிக்னல் இன்புட் சிக்னல் யூனிட் ஸ்டெப் சிக்னல். இதோட டெஃபினிஷன் என்னென்னா சடன்லி சேஞ்சிங் இன்புட். அது ஃப்ரம் 0 to 1, 0லேருந்து 1க்கு சடனாக ஒரு ஸ்டெப் மாதிரி சேஞ்ச் ஆகும். டைம் டீயில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும்போதே சடனாக ஒரு ஸ்டெப் மாதிரி சேஞ்ச் ஆகிறது தான். இதை நம்ம யூ ஆஃப் டி, இம்பல்ஸை நம்ம டெல் ஆஃப் டீன்னு பார்த்தோம் இல்லையா, யூனிட் ஸ்டெப் சிக்னலை நம்ம யூ ஆஃப் டீன்னு சொல்கிறோம். இங்கே ஏ மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது டைம் பீரியட் கிரேட்டர் தேன் 0க்கு 0 விட அதிகமாக இருக்கும்போதுலேருந்து ஏன்னு இருக்குது. 0 விட கம்மியாக இருக்கும்போது 0 தான். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும். இதில் கிராஃப் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. பாருங்கள், டைம் ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும்போது சடனாக 1ல் இருக்கும்போது ஒரு ஸ்டெடியான ஒரு சேஞ்ச் நம்மளுக்கு பார்க்க முடியுது இந்த கிராஃபில் இல்லையா. இதை நம்ம A is equal to 1, அந்த A நம்ம யூனிட் ஸ்டெப்புன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டெப் சிக்னலோட எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டெப் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இமேஜின் ஒரு ஃபேனை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 0வாக இருக்குது. ஃபேன் ஆன் பண்ண உடனே சடனாக ஃபேன் என்ன ஆகுது, ஒரு ஃபுல் வோல்டேஜை எடுத்துக்கிட்டு அது ரன் ஆக ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அதுதான் ஒரு ஸ்டெப் சிக்னலுக்கான எக்ஸாம்பிள் மாதிரி. இது எதுக்குன்னா ஒரு சிஸ்டம் சடனாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டா அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஸ்டெப் சிக்னலை இன்புட்டாக கொடுத்து பார்க்குறது. ஓகேவா? ஒரு சிஸ்டம் ஒரு சடனாக ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறப்போ, இப்போ ஃபேன் எப்படி எப்படி 0ல் இருக்குது, எந்த ஒரு ரன் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறப்போ ஒரு ஸ்விட்சை போட்டவுடனே சடனாக எப்படி நம்மளுக்கு ரன் பண்ண ஆரம்பிக்குதோ அது மாதிரி ஒரு சிக்னல் தான் என்னது ஸ்டெப் சிக்னல், யூனிட் ஸ்டெப் சிக்னல். இது காமனாக 2 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். இந்த 2 ரெஸ்பான்ஸையுமே நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் ரேம்ப் சிக்னல். தேர்ட் நம்ம என்ன பார்க்குறோம், யூனிட் ரேம்ப் சிக்னல். இந்த சிக்னல் எப்படின்னா
ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக இது ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு ஸ்டெப் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, சடனாக ஒரு ஸ்டெப் மாதிரி இன்க்ரீஸ் ஆகி ஸ்டெடியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் யூனிட் ரேம்ப் சிக்னல் டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு இந்த கிராஃப் பார்க்குறப்போ புரியும். ரேம்புங்கிறதுனால நம்ம இதை ஆர் ஆஃப் டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஏ இன்ட்டு டி, டி கிரேட்டர் தேன் 0, அதாவது டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு இன்புட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டி லெஸ் தேன் 0ல் இருக்கும்போது 0ன்னு தான் இருக்கும். இந்த கிராஃப் பாருங்கள், கிராஃப் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஸ்டெப் சிக்னல் எப்படி இருந்துச்சு, சடனாக இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரே மாதிரி ஓடிச்சு. ஆனால் இங்கே கிராஜுவலாக டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக அவுட்புட் நம்மளுக்கு ஆர் ஆஃப் டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரேம்ப் சிக்னல் கொடுக்குறதும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரேம்ப் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு காரோட ஆக்சிலேட்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு காரோட ஆக்சிலேட்டரை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்பீட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதான் அதை வந்து நம்ம ரேம்ப் இன்புட்டுன்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா சிஸ்டம்மை வந்து கிராஜுவலாக சேஞ்ச் ஆகிற இன்புட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு தான். அதாவது ஸ்பீட் கண்ட்ரோல் மாதிரி கிராஜுவலாக ஸ்பீடு டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக அது எப்படி வந்து சிஸ்டம் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் எந்த மாதிரி ரேம்ப் இன்புட் கொடுத்து பார்க்குறது. நெக்ஸ்ட்டு இன்புட் சிக்னல் வந்து யூனிட் பாரபோலிக் சிக்னல். இதோட டெஃபினேஷன் வந்து இன்புட் இன்க்ரீசஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர். அதாவது இது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு. இது ரேம்ப் சிக்னல் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. இப்போ பாரபோலிக் வந்து ஃபாஸ்டராக இன்க்ரீஸ் ஆனது, அதோட டைம் வந்து டபுளாக கூட்டிகிட்டே போகும். அதாவது நம்ம t²/2ன்னு சொல்லுவோம். அது ஏடின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பாரபோலிக் சிக்னலை வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வந்து AT²/2, அதாவது 0லேருந்து இன்க்ரீஸ் ஆக டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக AT²/2ன்னு இருக்கும். லெஸ் தேன் 0ல் 0வாக தான் இருக்கும். இந்த கிராஃப் பார்க்குறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு பாரபோலிக் சிக்னல் கொடுக்குறப்போ உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ராக்கெட் லான்ச் மாதிரி. அதாவது ஸ்பீட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் ராக்கெட்டில், ரேப்பிடாக டைம் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆன ராக்கெட் வந்து ஒரு அதிகப்படியான ஸ்பீடில் தான் என்ன பண்ணும், மேலே நம்மளுக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ ரேப்பிட் இன்க்ரீஸ் இருக்கிற அதைத்தான் நம்ம எக்ஸாம்பிளாக பாரபோலிக் சிக்னலுக்கு எடுத்துக்கணும். இது எதுக்குன்னா சிஸ்டமோட இது எதுக்காக இந்த ஸ்டடி நம்ம பண்ணுறோன்னா, சிஸ்டமோட அக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து அக்சிலரேஷன் எரர் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த பாரபோலிக் சிக்னல் கொடுத்து நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சைனசாய்டல் வேவ் சிக்னல். சைனசாய்டல் வேவ் சிக்னல்னால் என்னென்னா, இது வந்து ஒரு வேவ் மாதிரி இன்புட் கொடுக்கணும். வேவ் மாதிரி இன்புட், அதாவது வேவ்னாலே நம்மளுக்கு தெரியும் மேலே ஏறி கீழே இறங்கி. இது வந்து சைன் இல்லை, காஸ். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஏசி சப்ளை. நம்மளுக்கே தெரியும் அல்டர்னேட்டிங் கரண்ட் தான் எப்படி போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு ஒரு வேவ் மாதிரி மேலேயும் கீழேயும் இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து எப்படி ஒரு பேட்டர்னில் இருக்கும், ஒரு சைனோட பேட்டர்னில் இருக்கும். இது எதுக்காக நம்ம இந்த சிக்னல் கொடுத்து பார்க்குறோன்னா, சிஸ்டம் வந்து பீரியாடிக் சிக்னல்ஸ், அதாவது மேலே கீழே ஏறி இறங்குற மாதிரி ஒரு சிக்னல்ஸ் கிடைக்கிறப்போ சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக கொடுக்குறது தான் இந்த சைனசாய்டல் சிக்னல். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த 5 டிஃப்ரெண்ட் இன்புட் சிக்னல்ஸை ஒரே டேபிளர் காலமாக உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிளர் காலம் பார்த்தாலே உங்களுக்கு ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். பாருங்கள், சிக்னலு, அதோட ஷேப் எப்படி இருக்குது, அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒரே டேபிளர் காலமாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்னல் என்ன பார்த்தோம், இம்பல்ஸ் சிக்னல். அதோட ஷேப், அதாவது கிராஃப் எப்படி இருந்தது, ஒரு ஷார்ப் ஸ்பைக் மாதிரி ஸ்ட்ரைட்டாக டைப் வந்து ஒரு ஷார்ப் ஸ்பைக் எப்போ வரும், ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக அதுக்கு என்ன பார்த்தோம், ஒரு ஹேமர் வந்து ஒரு வாலில் ஹிட் பண்ணுறது தான் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அதோட பர்பஸ் என்ன, சிஸ்டமோட டைனமிக்ஸை பார்த்துக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் சிக்னல், செகண்ட் சிக்னல் வந்து ஸ்டெப் சிக்னல். இதோட ஷேப் எப்படி இருந்தது, ஒரு சடன் ஜம்ப் மாதிரி, ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஒரு சடன் ஜம்ப் மாதிரி இருந்துச்சு. கிராஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சடன் ஜம்ப் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னவா பார்த்தோம், ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ண ஃபேன் ஆஃபில் இருக்கும்போது 0 டைம் 0வாக இருக்குது. ஃபேன் ஆன் ஆன உடனே சடனாக வோல்டேஜை எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிக்குது. இது எதுக்கு, நம்ம இதோட பர்பஸ் என்னென்னா
டிரான்சியன்ட் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டடி பண்ணுறதுக்காக பார்க்குறது தான் இந்த ஸ்டெப் இன்புட். அதுக்கப்புறம் அடுத்த சிக்னல் என்னது, ரேம்ப் சிக்னல். இதோட இது எப்படி இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்லோப் மாதிரி இருந்துச்சு. ரேம்ப் எப்படி இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு. டைம் இன்க்ரீஸ் ஆக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு. இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்த்தோம், ஒரு காரோட ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணால் கார் எப்படி ஸ்லோவாக டைம் ஆக இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட பர்பஸ் என்ன, ஸ்டெடி ஸ்டேட் எரர் இருந்தால் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரேம்ப் இன்புட் சிக்னல் கொடுத்து பார்க்குறது. அதுக்கப்புறம் ஃபோர்த் பார்த்த இன்புட் சிக்னல் என்னது, பாராபோலிக் சிக்னல். இதோட ஷேப் எப்படி இருந்தது, ஒரு கர்வ் மாதிரி ரைஸ் ஆச்சு, இப்படி ரைஸ் ஆச்சு. அதாவது ஒரு ஃபாஸ்டராக டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ரொம்ப ரேப்பிடாக நடந்த ஒரு அக்சலரேஷன். அதாவது ராக்கெட்டை தான் அதை எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ராக்கெட் அக்சலரேஷனை தான் அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அதாவது ஒரு டைம் ராக்கெட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே அதோட ஸ்பீடு அக்சலரேஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ரேப்பிடாக இருக்கும் இல்லையா. ஸோ இதோட பர்பஸ் என்ன, அக்சலரேஷன் எரர் கண்டுபிடிக்கிறது தான் இதோட பர்பஸ். லாஸ்ட்டாக பார்த்த சிக்னல் என்னது, சைனசாய்டல் சிக்னல். இதோட ஷேப் எப்படி இருக்கும், வேவ் மாதிரி இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் என்ன, ஏசி வோல்டேஜ் தான். ஏசி வோல்டேஜில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், பீரியாடிக் சிக்னல்ஸ் இருக்கும். அதோட பர்பஸ் என்ன, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் அதோட பர்பஸ். இன்ஜினியர்ஸ் எதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் சிக்னல்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா, அப்போ தான் சிஸ்டம் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுது, சடனாக ஒரு சேஞ்ச் இருக்கா இல்லை ஓவர் ஷூட் பண்ணுதா, எப்படி அந்த சேஞ்சஸ் நடக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்தா சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இன்புட் சிக்னல்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.